1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. வெல்லம் பாகுபதம் வரணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் கரைஞ்சா போதும். 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. கட்டிகள் இல்லாம நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கரண்டியால அப்படி அழுத்தி விட்டீங்க அப்படின்னா கட்டிகள் இல்லாம கிடைக்கும். பாருங்க, வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த வெல்லத்தை ஒரு பாத்திரத்துல நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க. வெல்லத்தை இது கூட கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லயே வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்க, இல்லைன்னா கட்டி ஆகிடும். நல்லா கைவிடாம நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. சீக்கிரமே நம்மளுக்கு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துக்கோங்க. அல்வாவும் நல்லா நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த பவுடரை இதுல சேர்த்துக்கோங்க. நல்லா பாத்திரத்துல ஒட்டாம நல்லா வரணும். இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி. இப்போ இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமா முந்திரி பருப்பு இது போல உடைச்சு சேர்த்துக்கோங்க. கலந்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திடுவோம்.